ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். இன்னைக்கு நான் சில டிப்ஸோடு தான் உங்களோட வந்திருக்கேன். பாருங்க மக்களே, இது வந்து போன வாரம் நான் வாங்கிட்டு வந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கீழே ஒரு டிஷ்யூ போட்டு தான் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஓகேயா, இந்த டிஷ்யூ ட்ரையாக தான் இருக்குது. ஸோ அந்த டிஷ்யூவை நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த ரெண்டு டிஷ்யூவும் கொஞ்சம் வெட் ஆகிடுச்சு. சரிங்களா, கொஞ்சம் சாகியாக இருக்குது இல்லையா? அப்போது அதில் ஈரப்பதம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை திருப்பி இது மாதிரியே மூணுனா இது வந்து அழுகிடும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி எப்பப்போ பாக்ஸை திறக்குறீங்களோ அப்பப்போ இந்த மாதிரி வெட்னஸை நீங்கள் துடைக்கணுங்க. நீங்கள் எந்த பொருள் இப்போது சப்போஸ் பிரியாணி எடுக்கிறீங்க, ஒரு பாத்திரத்தில் பிரியாணியை திறந்து எடுக்கிறீங்க. திறந்த உடனே அதில் ஒரு ஈரப்பதம் இருக்கும் பாருங்கள், அதோடையே திருப்பி மூடக்கூடாது. மூடினீங்கன்னா அந்த பொருள் கெட்டு போயிடும். சூடாக மூடி இருக்கும் இல்லையா, அந்த வேப்பர் இருக்கும் இல்லையா, அது வந்து திருப்பி அதில் போனால் அந்த தண்ணி ட்ராப்லெட்லாம் அந்த சாப்பாட்டில் தான் விழுந்து கெட்டு போகும். ஸோ அதனால் உடனே அதை எடுத்து துடைச்சிடணும். சரிங்களா, அதே மாதிரி இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸை துடைச்சிட்டு இப்போ இந்த டிஷ்யூவை நான் வேறு எதுக்காவது இங்கே மேலே துடைக்கிறதுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் புது டிஷ்யூவை இதில் போட போகிறேன். ஓகேங்களா, இப்போ இதை நான் மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி பாருங்கள். இதை மூடி மெத்ததுக்கா எப்பப்போ நான் இதை திறக்கிறேனோ அப்பப்போ நான் இந்த தண்ணியை தொடச்சி வச்சிருவேங்க. இது கொஞ்சம் மெனக்கட்டு வேலை தான், ஆனால் உங்கள் காய்கறியோ உங்களோட பொருளோ வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, உங்களுக்கு கொஞ்சமாக அதிகமாக வாங்கிட்டீங்க, இப்போ 2 பேர் தான் இருக்கிறீங்க, கொஞ்சம் வாங்க முடியாது, அந்த மாதிரி ஆளுங்க வேறு வழி இல்லைங்க. இப்படி தாங்க நம்ம இதை பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இதுவுமே அதே மாதிரி தான். உண்மையாகவே சொல்கிறாங்க, இந்த 2 கொத்தமல்லி புதினாவை இந்த வாரம் நான் ஷாப்பிங்கே போகல. ஏன்னா இருக்குது எல்லா காய்கறியும் 2 வாரத்துக்கு எனக்கு வரும். ஸோ வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஷாப் பண்ணவே மாட்டேன், அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணுவேன். அதெல்லாம் முடிச்ச அப்புறம் தான் வேறு காய்கறியை வாங்குறது. ஸோ இதுவும் அதே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம வேறு டிஷ்யூ போட்டுடலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் தாங்க. நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜாரை வந்து தண்ணி படாமல் கீழ்ப்பாகம் தண்ணியில் வைக்காமல் நீங்கள் மேடையிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்பாகத்தை மட்டும் வாஷ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிளியராக இருக்கும் இந்த மாதிரியே. அப்புறம் நான் ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் இந்த அயன் கடாயெலாம் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்து என்னோடய மண் பாத்திரமும் இரும்பு பாத்திரத்தையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பாத்திரத்தை செப்பரேட் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு உடையாமல் இருக்கும். அயன் கடாயை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே நீங்கள் அதை ஹீட் பண்ணி வச்சுருங்க, துரு பிடிக்காது. இது பார்த்தீங்கன்னா வாஷிங் பேக்குங்க. நான் இந்த இன்னர் கார்மெண்ட்ஸ், அதாவது நம்ம பிரேசியர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி பேக்கில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துப்பேங்க. அப்போ அந்த ஹுக்கு வந்து மற்ற ட்ரெஸ்ஸோடு மாட்டாது. அதே மாதிரி இந்த மாதிரி இந்த எம்ப்ராய்டரி போட்ட ட்ரெஸ் எல்லாம் தலைகீழாக திருப்பி விட்டுட்டு நான் வந்து இந்த பேக்குள்ள போட்டு வச்சுருவேங்க. இந்த கிளாத் பேக்குள்ள டிஷ் வாஷிங்க்குன்னே இது கிளாத் பேக்குன்னே விற்கிறாங்க. அதை நான் இதில் போட்டு இது 2த்தையுமே நான் டிஷ் வாஷருக்குள்ளே போட்டு விட்டுருவேங்க. வாஷிங் மிஷின்குள்ளே. வாஷிங் மிஷின் உள்ள போடும்போது இது மற்ற துணியோட மாட்டாது, ஹுக்கு மாட்டாது. நம்மளுக்கு வந்து இதுக்குன்னு தனியாக போட வேண்டிய அவசியமும் இல்லை, ஒரேடியாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ வின்டர் வர்றதுனால
கொஞ்சம் கொத்தமல்லி விதையும் வெண்டைக்காவும் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த சீடு வந்து எனக்கு லேட்டாக தான் கிடச்சிது. நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் போன வாரம் தான் போய் நான் வாங்கிட்டு வந்தேன். அதை இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. சீட்ஸ் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன், மண்ணெல்லாம் கொட்டி. ஸோ அதில் வந்து ஒரு 10-15 விதை வந்து கொரியாண்டர் சீட்ஸோட விதையை வந்து தூவி விட்டேன். சின்ன பாட்டில் தாங்க வைக்கிறேன், அப்பப்போ அடுத்த இது பேட்சாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணியும் தெளித்து நம்ம ரெடி பண்ணி வெயிலில் வச்சுட்டோன்னா இப்போ வந்து நல்ல கிளைமேட்டும் நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதை மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் எடுத்து அதை பறித்து சமைக்கும்போது ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும், ஆர்கானிக்காகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும், நம்ம வீட்டில் நம்ம வளர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் விதை தான் போட போகிறேன். இங்கே விளையிற வெண்டைக்காய் தாங்க அது கிடைக்கும். இது வந்து ஹைப்ரிட்டு தான். நாட்டு வெண்டைக்காய் விதை வந்து ஊருக்கு போனதாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த வெண்டைக்காய் விதைங்களை அதோட போட்டுட்டேன். வெண்டைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் கூட நல்லா நம்ம ஒரு சின்ன ஒரு தொட்டியில் போட்டு வளர்க்கலாங்க. நம்மளுக்கு தேவையான ஒரு 3 நாள் கிடைக்கும். அதை வச்சு ஒரு சாம்பார் பண்ணிக்கலாம், மற்ற காயோடு இதையும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பண்ணிக்கலாங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற 2-3 டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதை பற்றி உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.